மச்சான் வாங்கப்பா. என்னப்பா ஆச்சு? என்ன ஆச்சு? 30 ரூபா கட்டு துணி தான் வேஸ்ட் ஆச்சு. எப்படா மச்சான் உந்த? அதுவாடா, இவன் எப்போ ஓடலன்னு கேளுங்கப்பா. இந்த நாய் பிறந்ததுலேருந்து கீழே ஊந்துருந்தான்ப்பா இருக்கு. எப்படி மச்சான் ஆச்சு? லாரியில் அடிச்சிட்டேன்னு சொல்கிறான்ப்பா. லாரி வந்து இவன் மூஞ்சை பார்த்து நேராக அடிச்சிருக்கான். அவன் மூஞ்சியும் அவன் தாடி அவன் மோரையும் பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு. ஹாஸ்பிட்டல் என்னப்பா சொன்னாங்க? அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்கப்பா. அது இல்லைப்பா, டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? அவரும் அடிபட்டுருந்தாப்பா சொன்னார். அது இல்லைப்பா, உடம்புக்கு என்ன தான் சொன்னாங்க? அதுவாப்பா சுகர் மாத்திரை வேலைக்கு கரெக்டாக போட சொன்னாங்கப்பா. ஐயோ அப்பா, நான் உங்களை கேட்கல. இவங்க ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். ரிப்போர்ட்டெல்லாம் எதுவும் சொல்லப்பா. வீட்டுக்கு வந்தோன்னே ஃபோன் பண்ணி தான்ப்பா சொன்னாங்க. என்னடா இந்த ஆளு லூஸ் மாதிரி பேசினிருக்கான். டேய் உனக்கு என்ன தான்டா ஆச்சு? ஏய் அடையாண்டா, இந்த ஆள் தானே கொண்டு போய் தள்ளி விட்டான். நான் எங்கே வந்துட்டு சொல்லிடுவேன்னு என்னை பேச விடாம பேசினுக்காண்டா. டேய் அவன் வேணும் சொல்லாதடா, 1000 மேல வரும் உங்க அப்பாடா. 1000 தான் அப்பா இல்லடா, 1000 ரூபா கொடுத்து ஹாஸ்பிட்டலில் செலவு பார்க்குறதாண்டா அப்பேன். ஹாஸ்பிட்டல் போனால் செலவாயிரம் 30 ரூபா கட்டு துணியை வாங்கி அவனே சுற்றி படுக்க வச்சான்டா. ஒரு பாவி பையன் சொல்லி விட்டாங்க.